Welcome to Shiv's Kitchen. Today we are making உளுந்து களி. 2 கப் உளுந்துக்கு 1/2 கப் ரைஸ் எடுத்துக்கணும். உளுந்து களி பண்ண ப்ரீவியஸ் டேவே ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுக்கணும். ஒரு பேன் எடுத்து உளுந்து ரைஸ் ரெண்டையும் பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி பவுடர் பண்ணிக்கணும். சீவ் பண்ணி பவுடர் எடுத்துக்கிறது நல்லது. சீவ் பண்ணி எடுக்கும்போது அந்த களியோட டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும். இந்த பவுடரை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நமக்கு வேணுங்கிற அளவு யூஸ் பண்ணிக்கலாம். 2 கப் உளுந்துக்கு 2 கப் துருவின வெல்லம் எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச உளுந்து பவுடரில் இந்த வெல்லம் ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். இது பண்ணும்போது ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கக்கூடாது. நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கலந்துகிட்டே இருக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ண களி கொஞ்சம் டைட்டான டெக்ஸ்சருக்கு வரும். இந்த ஸ்டேஜில் 1 கப் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம ஊற்றின ஆயிலெலாம் அப்சர்வ் ஆகி களி ஒரு அல்வா டெக்ஸ்சருக்கு வரும். அப்போ கொஞ்சம் சால்ட் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ண ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை கருப்பு உளுந்தில் பண்ணும்போது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி கிடைக்கும். பட் குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கணுங்கிற போது ஒயிட் உளுந்தில் செஞ்சு பழக்கிட்டோன்னா அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. Bye from Shiv and Mom.